வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய டயட் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது பசியை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான அளவில் சாப்பிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் இதில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பசி நமக்கு வந்து தேவையை விட அதிகமாக அளவுக்கு பசிக்குது. இந்த பசியை வந்து கரெக்டான முறையில் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, நமக்கு பிடிச்ச உணவுகளை நமக்கு தேவையான அளவுக்கு கரெக்டான அளவில் சாப்பிட்றது எப்படி அப்படிங்கிறதுக்கான 11 ப்ராக்டிக்கலான டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. ஹலோ எவ்ரிவன், நான் ஷேக் சையத், அயன்மேன் எண்டூரன்ஸ் அத்லெட், காஷ்மீர் டு கன்னியாகுமரி சைக்கிளிங்கில் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர், NASM சர்டிஃபைட் பர்சனல் ட்ரெயினர், ACSM சர்டிஃபைட் மேரத்தான் கோச் அண்ட் கோல்ட் சிம் சர்டிஃபைட் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட். பசி அதாவது ஹங்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 விதமான ஹங்கர் இருக்குங்க. ஒன்று வந்து ஹோமியோஸ்டாட்டிக் ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது வந்து ஹெடோனிக் ஹங்கர். இந்த ஹோமியோஸ்டாட்டிக் ஹங்கர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலையில் ஒரு 8-8:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு நம்மளோட வேலைக்கு போகிறோம். போனதுக்கப்புறம் ஆஃபீஸில் நம்மளுடைய வேலைகளை எல்லாம் பார்க்குறோம். மதியம் ஒரு 12:30-1 மணிக்கு வந்து நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே குறையுது. ஏன்னா நம்ம காலையில் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்தையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். மத்தியானம் நமக்கு வந்து ஒரு மணிக்கு பசி எடுக்குது அப்படின்னா, இது வந்து நேச்சுரலாக நம்ம உடம்புல எனர்ஜி கம்மியாகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பசி. இதை வந்து ஹோமியோஸ்டாட்டிக் ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவே இந்த ஹெடோனிக் ஹங்கர்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஆஃபீஸ்க்கு போகிறோம் பார்த்தீங்களா, 8:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு இந்த 9 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அங்கே பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு நின்றுட்டு இருப்பாரு. மச்சி வாடா, ஆஃபீஸ் போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, ஒரு 2 வடை சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லுவார். அல்லது அந்த வடை அந்த பொரிக்கிற அந்த ஸ்மெல்லை பார்த்த உடனே இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே வந்து ஒரு சென்சேஷன் வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து ஹெடோனிக் ஹங்கர். ஸோ இந்த முதல்ல வந்து பார்த்தீங்களா ஹோமியோஸ்டாட்டிக் ஹங்கர், இது வந்து நம்ம உடலுடைய தேவையை பொறுத்து வர்ற ஹங்கர். இது வந்து நமக்கு தேவையான ஒன்று. இதை வந்து நம்ம ப்ராப்பரான முறையில் மதித்து அதுக்கு என்ன உணவு தேவையோ அதை கரெக்டான முறையில் நம்ம ஃபீட் பண்ணணும். ஆனால் இந்த ஹெடோனிக் ஹங்கர்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, இது தேவையினால் வர்றதில்லை, ஆசையின் காரணமாக வரக்கூடிய ஒரு பசி. ஸோ இந்த பசியை நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வெயிட் லாஸ் கோல்ஸை நம்ம சுலபமாக அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ இந்த பசி அப்படின்ற ஒரு சென்சேஷன் வருது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஹார்மோன் மாற்றங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 முக்கியமான ஹார்மோன். ஒரு ஹார்மோனுக்கு பேர் வந்து கிரிலின், இன்னொரு ஹார்மோனுக்கு பேர் வந்து லெப்டின். இந்த கிரிலின்கிற ஹார்மோனோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ நம்மளுடைய உடம்புல எனர்ஜி கம்மியாக இருக்கோ, எப்போ நம்மளுடைய வயிற்றில் நமக்கு தேவையான அளவுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் அதாவது உணவு இல்லையோ, அப்போ நம்மளுடைய பிரெயினுக்கு வந்து ஒரு சிக்னலை கொடுக்கும். அதாவதுப்பா எனக்கு வந்து எனர்ஜி இல்லை. இப்போ வண்டியில் எப்படி ஃபியூயல் வந்து கம்மியான உடனே ரிசர்வ் வந்த உடனே ஒரு லைட் வந்து எரியுது பார்த்தீங்களா, அதே மாதிரி சாப்பாடு கம்மியாக இருக்குது, எனக்கு உடனே சாப்பாடு வேணும் அப்படிங்கிற சிக்னலை கொடுக்கக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் கிரிலின். ஸோ இந்த ஹார்மோன் எப்போ வந்து ஜாஸ்தியாக சுரக்குதோ அப்போ நமக்கு பசி வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அதுக்கு தேவையான மாதிரி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு உணவு வந்து நம்ம உடம்புல வந்துருச்சு, எனக்கு சாப்பாடு போகும் அப்படிங்கிற சிக்னலை கொடுக்கக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் வந்து லெப்டின். ஸோ இந்த 2 ஹார்மோனும் கரெக்டான அளவுக்கு வேலை பார்த்துச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ இதுகளை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 11 ப்ராக்டிக்கலான டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் 9வது டிப் தான் இருக்கிறதுலே பெரிய கான்ட்ரிபியூட்டர். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஒரு டவுன்லோடபுள் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வேணும், உங்கள் ஃபோனில் வச்சுக்கிட்டு அடிக்கடி நீங்கள் இதை பார்த்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஹங்கர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய டவுன்லோடபுள் லிங்க்கை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்பர் 1 டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய உணவை வந்து நம்ம மெதுவாக சாப்பிட்ணும். ஏன்னா இந்த கிரெலின்கிற ஹார்மோன் வந்து நமக்கு அந்த சிக்னல் கொடுக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, நமக்கு சாப்பாடு போதும் அப்படிங்கும்போது இந்த லெப்டின்கிற ஹார்மோன்ஸ் இருக்கும். அந்த ஹார்மோனோட சிக்னல் வந்து நம்மளுடைய மூளைக்கு போய் சேர்றதுக்கு வந்து டைம் ஆகும். இந்த தேவர்மன் படத்தில் சிவாஜி சார் சொல்லுவார் பார்த்தீங்களா, மெதுவாக தான் வருவேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த லெப்டின் ஹார்மோன் வந்து சிக்னலை மெதுவாக தான் நமக்கு தரும். ஸோ அது நமக்கு சிக்னல் தரதுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்காம நம்ம வந்து நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா, அதாவது வேகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அதை விட அதிகமான உணவு வந்து நம்ம சாப்பிட்டு ஆரம்பிச்சிருவோம். அதனால உங்களுடைய சாப்பாட்டை வந்து நிறுத்தி நிதானமாக சாப்பிடுங்க. 2வது, நம்மளுடைய ஒவ்வொரு வேளை உணவுலையும் நம்ம வந்து புரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா புரோட்டீனுக்கு வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. நம்மளுடைய மசிலை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு, பாடியில் வந்து மசில் ரிப்பேர் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய ஹார்மோன் பேலன்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள் இருந்தாலும் பசியை பொறுத்த வரைக்கும் புரோட்டீனோட சட்டைட்டி இண்டெக்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதாவது புரோட்டீன் நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ரொம்ப நேரத்துக்கு வந்து நமக்கு பசிங்கிற சென்சேஷனே வந்து வராது. ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு வேளை உணவுலையும் சிக்கன், மட்டன், மீன், பீஃப், தயிர், பன்னீர், சோயா சங்க்ஸ் அல்லது டோஃபு, தால், பல்சஸ், ராஜ்மா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அல்லது மல்டிபிள் ப்ரோட்டீன் சோர்சஸை வந்து நம்மளுடைய சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை கிலோ இருக்கோமோ அத்தனை கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். இதுவே நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவான பர்சனாக இருக்கீங்க, டெய்லி ஒரு 1/2 hour to 1 hour வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா பாடி வெயிட்லேருந்து 1.5 times அதிகமாக நம்ம வந்து ப்ரோட்டீன் சேர்த்துக்கணும். நீங்கள் 80 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 120 கிராம் ப்ரோட்டீனாவது நம்ம வந்து ரெகுலராக வந்து சேர்த்துக்கணும். ஆனால் இந்த ப்ரோட்டீனை ஒரே நேரத்தில் சாப்பிடாம ஒவ்வொரு வேளை உணவுலையும் வந்து நீங்கள் அதை ஈக்குவலாக டிவைட் பண்ணி சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. 3வதா நம்மளுடைய ஒவ்வொரு வேளை உணவுலையும் ஃபைபர், அதாவது நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும்.
ஏன்னா அந்த நார்ச்சத்து உணவுகள் வந்து செரிமானம் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய உணவு வந்து சரியான முறையில் நம்ம பாடியில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த நார்ச்சத்து உணவுகள் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீரை வகைகள், காய்கறிகள், பழங்கள், பீன்ஸ், பட்டாணி இந்த மாதிரி நார்ச்சத்து வந்து அதிகமாக உங்களோட உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 4வதா நம்மளுடைய பாடியை கரெக்டான முறையில் நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து நம்ம குடிச்சே ஆகணும். ஸோ பல நேரங்களில் தாகத்தையும் பசியும் வந்து நமக்கே தெரியாமல் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி நமக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் நம்ம வந்து பசிக்குதுன்னு நினச்சி நம்ம நிறையாவே தேவையில்லாமல் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2.5 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய யூரினோட கலர். ஸோ நம்மளோட யூரின் வந்து பேல் எல்லோ கலரில் இருக்கணும். அப்படி இல்லாமல் அது டார்க்காக போச்சு அப்படின்னா நம்மளுடைய பாடிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். ஸோ ரெகுலராக தண்ணி குடிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. 5வது, நம்ம சாப்பிடும்போது மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படிங்கிற மெத்தடை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அது என்ன மைண்ட்ஃபுல் ஈட்டிங்? ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உணவுக்கும் நமக்கும் நடுவில் வேறு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது. டிவி பார்க்குறது, நியூஸ் கேட்குறது, ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, ஆஃபீஸ் கால்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் உங்களுடைய தட்டு, உங்களுடைய சாப்பாடு உங்கள் முன்னாடி இருக்குன்னா அந்த சாப்பாடை வந்து நீங்கள் உங்களுடைய எல்லா சென்சஸ் மூலியமாகவும் அந்த சாப்பாட்டில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகணும். அந்த சாப்பாடு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். எத்தனை கலர் இருக்குது, அதோடைய ஸ்மெல் எப்படி இருக்குது, அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குது, அந்த சாப்பாடை கடிக்கும் போது என்ன மாதிரி ஸ்மெல் வருது, அதாவது என்ன மாதிரி அந்த சவுண்டு வருது, அப்புறம் அந்த சாப்பாடு வந்து குளிர்ச்சியாக இருக்கா அல்லது வந்து சூடாக இருக்கா, இப்படின்னு நம்மளுடைய எல்லா சென்சஸையும் வந்து நம்மளுடைய சாப்பாடோட நம்ம எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகுறோமோ அப்போ நம்மளுடைய சாப்பாடு வந்து நம்மளுடைய உணவில், அதாவது நம்மளுடைய உடம்புல கரெக்டான அளவுக்கு போய் சேர்றதுக்கும் அது சரியான முறையில் வந்து எனர்ஜியாக மாறி நமக்கு வந்து அது பலன் தர்றதுக்கும் இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6வதா, நம்ம கேலரிஸை குடிக்கிறத வந்து நம்ம எப்போவுமே வந்து அவாய்ட் பண்ணணும். அது என்ன கேலரிஸை ட்ரிங்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்பிள் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை கடிச்சு மென்று சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லது. ஆனால் அப்படி இல்லாமல் அந்த ஆப்பிளே வந்து ஜூஸ் போட்டு ஒரு ஆப்பிள் ஷேக்கா, மில்க் ஷேக்கா அந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா அதனால வந்து நமக்கு எவ்வளோ கலோரி தேவையோ அதை விட அதிகமான கலோரிஸ் வந்து நம்ம ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ப்ளஸ் நமக்கு ஒரே நேரத்தில் அதிகப்படியான கலோரிஸ் வந்து நம்ம உடம்புக்கு போக ஆரம்பிச்சிடும். இதுவே ஆப்பிளை நம்ம கடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது குறைஞ்சது ஒரு 5 to 10 நிமிஷம் டைம் ஆகும். ஸோ நம்ம உடம்புக்கு வரக்கூடிய கலோரியோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வர்றதுனால நம்ம பாடியோட அதை கரெக்டான முறையில் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் இதுவே ஒரு ஜூஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு 10 செகண்டில் வந்து நம்ம அதை குடிச்சு முடிச்சிருவோம். ஸோ அப்படி இம்மிடியேட்டாக நம்ம அதிகப்படியான கலோரிஸை நம்ம உடம்புக்கு கொடுக்குறது நல்லது கிடையாது. ஸோ எப்போவுமே முழு உணவுகளை கடிச்சு சாப்பிடுங்க, கலோரிஸை என்றைக்குமே குடிக்காதீங்க. 7வது, நம்மளுடைய தூக்கம். ஒரு நாளைக்கு நம்ம குறைஞ்சபட்சம் ஆவரேஜாக 7 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். வீக்லி ஆவரேஜ் நம்ம 50 மணி நேரம் வந்து தூங்கணும். இந்த தூக்கம் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கான ரெஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. நம்மளுடைய ஹார்மோனல் பேலன்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த தூக்கம் தான் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நம்ம கரெக்டான நேரத்துக்கு சரியான அளவில் தூங்கலை அப்படின்னா இந்த ஹார்மோன் எல்லாமே வந்து இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இந்த கிரெலின் ஹார்மோன் அதிகமாக சுரந்து இந்த லெப்டின்கிற ஹார்மோன் கம்மியாக சுரந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதை விட அதிகமான உணவு வந்து நம்ம தேவையில்லாமல் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ தூக்கத்தில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. 8வது, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா எப்போல்லாம் நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதோ அப்போ நம்ம வந்து நம்மளுக்கே அறியாமல் எமோஷ்னல் ஈட்டிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குங்ஃபு பாண்டா படத்தில் வந்து மாஸ்டர் ஊகியோ ஒன்று சொல்லுவார். எஸ்டர்டே வாஸ் ஹிஸ்ட்ரி, டுமாரோ இஸ் மிஸ்ட்ரி, டுடே இஸ் அ கிஃப்ட் அண்ட் தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஏன்னா நம்ம பழசை நினச்சி கவலைப்படுறதுக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தாட்ஸ் நமக்கு நிறையா வர்றதுனால தான் நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ரெஸ்ஸே அதிகமாகுது. நாளைக்கு நடக்கிறது நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ப்ரெசண்ட்டுங்கிறத நம்ம நிகழ்காலம்னு சொல்லுவோம். அதே ப்ரெசண்ட்டுங்கிற வார்த்தைக்கு கிஃப்ட், பரிசு பொருள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாளை வந்து ஒரு கிஃப்டாக நம்ம நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராக்டிக்கலாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்னா வாக்கிங் போங்க, அல்லது வந்து கோல்டு வாட்டரில் வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு வாங்க, இல்லை யாரு கூடயாவது பேசுங்க. இதெல்லாம் பண்ணுறதுனாலே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மியாகும். அப்படி இல்லாமல் நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். 9வது, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு காமனான மிஸ்டேக். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கண்ணில் படுற மாதிரி உணவு ஐட்டங்கள், அதுலேயும் குறிப்பாக ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை வந்து என்றைக்குமே வைக்கக்கூடாது. நம்மள நிறைய பேர் வந்து அதிகமாக சாப்பிட்ற காரணம் என்ன நீங்கள் நோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய ஒர்க்கிங் டேபிள், அதாவது ஆஃபீஸ் டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுருப்போம். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுக்கு சாப்பிட்றோங்கிறது நமக்கே தெரியாது. அந்த ஸ்நாக்ஸை கண்ணால் பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பிஸ்கட்டையோ அல்லது ஒரு முறுக்கையோ அல்லது வந்து நிலக்கடலையோ ஏதோ ஒன்று அப்பப்போ எடுத்து சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு முழு டப்பா என்னைக்கு காலி ஆகுதுங்கிறது, எப்போ காலி ஆகுங்கிறது நமக்கே தெரியாது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த உணவு நம்ம டேபிளில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டிப்பாக வந்து அதை சாப்பிட போகிறது இல்லை. ஏன்னா நம்ம உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்போம், அல்லது உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எந்திரிச்சு போய் அந்த ஒரு நாட்டை வந்து நம்ம இதை சாப்பிடல.
நம்ம கண்ணால் பார்த்துட்டோம், கை கேட்டுற தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நம்ம சாப்பிட்றோம். ஸோ உங்களுடைய பார்வையில் படுற மாதிரி குறிப்பாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை என்றைக்குமே பக்கத்தில் வைக்காதீங்க. 10வது, நம்மளுடைய பசி வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே ஒரு அளவோடு இருக்கும்போதே வந்து நம்ம சாப்பிட்றணும். அப்படி இல்லாமல் பசி வந்து கண்ட்ரோலுக்கு மீறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதை சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நமக்கே வந்து தெரியாது. நம்மளே அறியாமல் வந்து நிறையா வந்து இந்த ஓவர் ஈட்டிங், அதாவது இந்த வேகமாக சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம நிறையா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ பசியை வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. 11வது, நிறைய பேர் வந்து வெயிட் லாஸில் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், கலோரியை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராஸ்டிக்காக வந்து கலோரியுடைய அளவு வந்து குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வழக்கமாக எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதை விட ரொம்ப கம்மியாக வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு வாரம் 2 வாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணி நான் கம்மியாக சாப்பிடணும், வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு வந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு இந்த மைண்ட் வந்து கிவ் அப் பண்ணிடும். இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் பண்ண அந்த டயட் ரெஸ்ட்ரிக்ஷனை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி எவ்வளோ சாப்பிட்டாங்களோ அதை விட அதிகமாக சாப்பிட்டு எவ்வளோ வெயிட் இந்த 2-3 வாரத்தில் குறைஞ்சிச்சோ அதை விட டபுள் பங்கு வெயிட் வந்து நம்ம உடம்புல வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் டயட் இருக்கீங்க, கலோரியை கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா வழக்கமாக சாப்பிட்றத விட ஒரு 10-15% கம்மி பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் ரொம்ப கிராஷ் டயட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ குறைஞ்சிங்களோ அதை விட அதிகமான வெயிட் தான் வந்து உங்களுக்கு மறுபடியும் சேர ஆரம்பிக்கும். வெயிட் லாஸ்க்கான டயட்டை எப்படி நீங்களே டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.